அது என்ன சபாநாயகன்? பொலிட்டிக்கல் சம்மந்தமாக ஏதாவது கருத்து சொல்ல போகிறாங்களா? அப்படின்னா சபாநாயகர் அப்படின்னு வந்திருக்கணும். இதுக்கு ஏன் இந்த பேர் வந்ததுன்னு சொல்லிட்டு டைரக்டர் ரொம்ப காமிக்கலாக ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காரு. அந்த படம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இப்போ படத்தோட கதைக்கு வருவோம். பள்ளி பருவத்தில் தான் காதலித்த பொண்ணை பல நாள் கழித்து பிரேக்கப் ஆனதுக்கப்புறமும் கைப்பிடிக்கிறாரு கதாநாயகன். இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன். இந்த படத்தை வந்து காலேஜ், ஸ்கூல், மாஸ்டரிங் அப்படின்னு சொல்லிட்டு 3 வெவ்வேறு காலகட்டங்களில் காதலை சொல்லியிருக்காரு. அதாவது 3 வெவ்வேறு ஃபீமேல் லீட்ஸ். ஒவ்வொருத்தரும் அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து நமக்கு இவங்களை ஜாஸ்தியாக அடிச்சிருக்காங்கப்பா, இவங்க பெட்டராக பண்ணியிருக்காங்கப்பான்னு எந்த கம்பேரிஷனும் பண்ண முடியாது. அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆனால் படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது நம்ம மைண்டு ஃபுல்லாக அசோக் செல்வன் மட்டும் இருப்பார். அவர் பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், அவர் கொடுக்குற ரியாக்ஷனாக இருக்கட்டும், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பொதுவாக ஒரு லவ் பிரேக்கப்பு, லவ் ஃபெயிலியர் இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் அடுத்த காட்சியை வந்து இந்த ஒயின் ஷாப் பார் அப்படி தானே ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஒரு சோகப்பாட்டு அப்படிலாம் தானே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க டைரக்டர்ஸ். இந்த படத்தில் அதை நிச்சயமாக உங்களால் பார்க்கவே முடியாது. அதை வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக வந்து கையாண்டிருக்கார் இயக்குனர். குறிப்பாக ஒரு காட்சியில் சுற்றி அப்படியே உட்காந்துட்டு சோகமாக உட்காந்துட்டு கோக்கு, பெப்சி, சர்பத் அப்படி வச்சுக்கிட்டு நடுவில் சிப்ஸை வச்சுட்டு அப்படி கட்சிக்கிட்டு இந்த மச்சான் சர்பத் அப்படின்னு டைலாக்லாம் வச்சுட்டு ஒரு இடத்துலையும் கீழே வந்து அந்த நோ ஸ்மோக்கிங் கார்டு, ட்ரிங்கிங் இஸ் இன்ஜுரிஸ் டு ஹெல்த்தெல்லாம் வராது. அது ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. வாழ்த்துக்கள் ப்ரோ. இந்த படத்தில் ஒளிப்பதிவு ரொம்ப சூப்பராக இருக்குது. குறிப்பாக கார்த்திகா முரளிதரன் வர காட்சிகள்லாம் வந்து பாலசுப்ரமணியம் சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. எக்ஸ்ட்ரானரி ஒர்க், சூப்பர். அந்த லைட்டிங்கில் அந்த கேர்ள் அப்படி பார்க்கும்போது அப்படி இருந்துச்சு. இந்த படத்தில் ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது. அது படத்தோட இறுதியில் தான் உங்களுக்கு தெரியும். அதை இப்போ நான் சொல்ல போகிறதில்ல. அந்த சஸ்பென்ஸு நீங்கள் படம் பார்க்கும்போது எந்த இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு சஸ்பென்ஸ் வரப்போது, இந்த மாதிரி ஒரு டேர்னிங் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. அந்தளவுக்கு நேர்த்தி எடிட் பண்ணியிருக்காரு கணேஷ் சிவா. வாழ்த்துக்கள் ப்ரோ, சூப்பர் ஒர்க். உங்கள் ஒர்க்கு வந்து அமேசிங், சூப்பராக இருந்துச்சு. இதோட இந்த நரேஷன் நிறுத்திப்போம். சபாநாயகன். பாய்.